இதோ வந்துட்டு இருக்காங்க. மாலையை போட்டு விடுங்க. பொண்ணு மாப்பிள்ளை கழுத்துல போட்டு விடுங்க. சபையில எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. நல்ல நேரத்துல லக்ன பத்திரிகையை படிச்சுட்டு தட்டை மாத்திக்கலாமோ? தாராளமா. ஓம் நமக. நிகழும் மங்களகரமான சுபகிருத வருடம் மாசி மாதம் 27ஆம் நாள் கானாடு காத்தான் சிதம்பரத்தின் மகன் செல்வாவிற்கும் தேவக்கோட்டை ரங்கனார் வகையராவைச் சேர்ந்த குமரேசன் மகள் மெய்யம்மைக்கும் இருவீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்வதற்கு பெரியோர்கள் முன்னிலையில் பேசி நிச்சயிக்கப்படுகிறது. என்ன சிதம்பரம் ஐயா, உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? முழு சம்மதம். குமரேசன் ஐயா, உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? எனக்கு இதுல முழு சம்மதம். அப்புறம் என்ன, இந்த நிச்சயத்துக்கு எல்லாம் சம்மதம் தானே? சிதம்பரம் ஐயா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாம்பூல தட்டை மாத்திக்கலாமே? சரிங்க. என்ன சம்பந்தி நடக்குது இங்க? அவங்க வாட்டுக்கு வந்தாங்க, குளறுபடி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. உங்க பையன் என்னடானா என் பொண்ணை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். இப்ப நிற்கதியா நிக்கிறது என் பொண்ணு நாங்க இருந்தானே. இது சரிப்பட்டு வராது சம்பந்தி. நீங்க எல்லாரும் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. அதானே, நாங்க என்ன பக்கத்து குடும்பமா? எங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாம தான் உங்க முன்னாடி நிக்கிறோமா? ஏற்கனவே எங்க மகன் கல்யாணத்திலயும் இப்படிதான் ஒரு குழப்பம் பண்ணீங்க. இப்ப மறுபடியும் என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடுறீங்களா? இல்ல சம்பந்தி, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இங்க பாருங்க சம்பந்தி. அப்பச்சி, அந்த குடும்பம் பண்ண தப்புக்கு மாமா என்ன பண்ணுவாங்க? டேய் மவனே, நீ சும்மாறா. உன் கல்யாணத்துல இப்படி தாண்டா கொடுத்த வாக்க மீறினாங்க. இவங்க கூட சம்பந்தம் வச்சதுக்காகவும் இப்ப இறங்கி வந்து நம்ம பொண்ணை இவங்க பையனுக்கு கேட்டதுனாலையும் தான் நாமளும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம். என் மகனோட நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி எனக்கு வந்த மருமகளும் தங்கம். என் மருமகளோட சந்தோஷத்துக்காகத்தான் மறுபடியும் நான் உங்க கூட சம்பந்தம் வைக்கணும்னு நினைச்சேன். எங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காமலாம் இல்ல, போனா போகுதுன்னு பார்த்தா இப்ப என்னடானா நாங்க தான் மறுபடியும் அந்த வக்கத்த குடும்பத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு கிடக்கிறோம். ஏற்கனவே ஒரு சம்பந்தம் பண்ணிட்டோமேன்னு நான் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல எனக்கு வர்ற கோபத்துக்கு. அப்பச்சி, என்ன வார்த்தை பேசுறீங்க? மாமா ஒன்னும் நம்மளெல்லாம் அவமானப்பட விட்டுற மாட்டாங்க. டேய், அத நீ தான் சொல்ற. பேச வேண்டிய உன் மாமனார் அமைதியா இருக்காரு. அப்பச்சி, என்ன அமைதியாவே இருக்கீங்க? இதுல என் நாத்தனார் வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்க மக என் வாழ்க்கையும் சேர்ந்துதான் அடங்கி இருக்கு. அவங்க என் நாத்தனாருக்கு வெளியே பெரிய பெரிய சம்பந்தம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் தான் சொந்தத்துக்குள்ளேயே கை நினைச்சுக்கலான்னு நம்ம தம்பிக்கு பேசி முடிச்சேன்.
என்ன ஆச்சு? அந்த புள்ளைய பாருங்க, எல்லாரும் முன்னாடியும் இப்படி தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுல. நீங்க எடுக்க போற முடிவுல தான் எனக்கு புகுந்த வீட்டுல மரியாதை கிடைக்கும். அதுக்கு மேல உங்க விருப்பம் அப்பச்சி. நான் அங்க நிம்மதியா வாழணும்னா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். மருமகனே, நீ ஏமா வீணா பேசிக்கிட்டு இருக்க? இத நான் சும்மா விட போறதில்ல. உன் தம்பிக்கு என் மகளுக்கும் தான் கல்யாணம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. முதல்ல உங்க அப்பச்சிய எனக்கு ஒழுங்கா வாக்கு கொடுக்க சொல்லு. இல்லைன்னா இந்த குடும்பத்துக்கும் எனக்குமான உறவை இத்தோட அத்துக்கிறேன். மாமா, அந்த வீணா போன குடும்பம் வேணுமா இல்ல நாங்க வேணுமான்னு உங்க அப்பச்சியே முடிவெடுக்க சொல்லு. நல்லா குத்தி இருக்காங்க மூக்குலயே. போன போடவா என்ன நடந்திருக்க போகுது? இதுங்க முகத்தை பார்த்தா தெரியும். இப்ப அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? என்ன உங்களுக்கு இப்ப அங்க என்ன நடந்ததுன்னு தெரியணும். அம்புட்டு தானே? ஆமா, சொல்லு. ஆனா நீங்க இருக்கீங்கள, நான் அருமையா கொண்டு வந்த சம்பந்தமும் போச்சு, இந்த அம்மா ஆசைப்பட்ட லவ்வும் போச்சு. அதான் உனக்கு இல்லன்னு ஆயிடுச்சுல்ல. இனி என்ன பண்றதா உத்தேசம் உனக்கு? அண்ணி ஏதோ பெருசா லென்த்தா வசனம் பேசினாங்க. பிரச்சனை ஆயிடக்கூடாது, அதை சரி செய்யணும், அது இதுன்னு. என்னாச்சு இப்போ? சரி பண்ணிட்டாளா? எங்க பேச்ச கேட்காம இவ பேச்ச கேட்டுட்டு தையா தக்கான்னு ஆடுனல்ல. இதுவும் வேணும் இதுவும் வேணும் உனக்கு. புவனா, சுத்தி இருக்கிறவங்க யார் சொல்றதையும் மனசுல போட்டுக்காத. இங்க பாரு, இதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாம தைரியமா இரு. அதான் அந்த சிதம்பர பையனை குமரேசன் சித்தப்பா குடும்பத்துல கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, எல்லாம் முடிஞ்சு போச்சுல. சும்மா தேவையில்லாம புவனாக்கு ஆறுதல் சொல்லி தேவையில்லாம நம்பிக்கை வளர்ந்துட்டு இருக்கலாம் அவன் மனசுல. இங்க பார், இனிமே அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காத. அண்ணமண்டி சொன்னாங்க, நொன்னமண்டி சொன்னாங்க, நீ இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க கூடாது. முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. புரியுதா உனக்கு போனா? சும்மா கத்தாதாடா. இந்த விஷயத்தை அமுதா புள்ள பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டால. தங்கச்சிக்கு மாப்பிளை பார்க்க கூட வரல, அப்புறம் எந்த அக்கறையில அவளை திட்டுற நீ? அவங்க அப்பச்சிக்கு நம்மள பிடிக்கலதா, ஆனா பையனுக்கு நம்ம பொண்ணை பிடிச்சிருக்கு. நம்பிக்கையோட இருப்போம். என் பேச்ச கேட்காம போனா இப்போ அவ தம்பி கல்யாணத்துக்கே குறுக்க நிக்கிறான். ஏற்கனவே அவ கல்யாணத்துல கொடுத்த வாக்கையே என்னால நிறைவேற்ற முடியல. இந்த தடவை நான் கொடுத்த வாக்க காப்பாத்தியே ஆகணும். நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நான் என் சம்மந்தி கால்ல விழுறத தவிர வேற வழியே இல்லை. அப்புறம் நான் இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டுதான் கிடக்கணும். டேய், நீ உன் சம்மந்தி கால்ல விழவும் வேண்டாம், ஊர் முன்னாடி அசிங்கப்படவும் வேண்டாம். இந்த பாரு, நான் ஒரு யோசனை சொல்றேன், அதை மட்டும் கேளு. இந்த பாரு, நீ நேரா உன் பொண்ணு அமுதாவை போய் பாரு, இந்த விஷயத்தை பத்தி பேசு. பாரு, கண்டிப்பா உன் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவா அவ சொல்லுவா. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைக்கு உன் பொண்ணு அமுதா மட்டும்தான் சரியான தீர்வு சொல்ல முடியும். என்ன யோசிக்கிற சிதம்பரம்? இந்த பாரு, அவளை போய் பார்த்து பேசிட்டு வா, எல்லாம் சரியா நடக்கும்.
நான் வேலையை முடிச்சிட்டு உன்னை வீட்டுல வந்து பாக்குறேன். இது வரைக்கும் உங்க குடும்பத்துக்கிட்ட வந்து நான் எதுக்காகவும் நின்னது கிடையாது. முதல் தடவை ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு பண்ணி கொடுங்க. என்னண்ணே நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க உதவி செய்யணும். நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என் மகன் செல்வாவை குமரேசன் மகளுக்கு கட்டி கொடுக்கறதா நான் வாக்கு கொடுத்துட்டேன். எதுக்கு இவன் அழுது நடிக்கிறான்? ஏற்கனவே குமரேசனுக்கு கொடுத்த வாக்க மீறி உங்க கூட சம்பந்தம் வச்சதுக்கு நான் நிறைய அசிங்கப்பட்டுட்டேன். அந்த தப்பு என் மகன் செல்வா வாழ்க்கையில நடக்கிறத நான் விரும்பல. உங்க எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்கறது என்னன்னா, நான் கொடுத்த வாக்க நான் காப்பாத்தணும். என் மகன் செல்வா வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதனால என் பொண்ணு உமா வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாது. அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். உங்களால இந்த கல்யாணத்துல எந்த சிக்கலும் வராதுன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னங்க ஏது? மாமா அண்ணே இவ்வளவு பெரிய மனுஷன் நட்டனோட வீட்டுல வந்து காலில் விழுந்துகிட்டு இருக்கியா? ஏன் எங்களுக்கு பாவத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கியா? அப்பச்சி, என்ன அப்பச்சி என்ன இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில நிக்க வைக்கிறிய? அப்பச்சி, ஒரு பொண்ணோட மனசை எப்படி அப்பச்சி காயப்படுத்த முடியும்? கொடுத்த வாக்க விட சின்னஞ்சிறுசுங்களோட வாழ்க்கை தானே முக்கியம். அப்பச்சி, அவங்க 2 பேரும் மனசார விரும்புறாங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காம 2 பேரும் விருப்பமே இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்தா வாழ்க்கை சந்தோஷமாவே இருக்காது. இதுல நம்மளோட செல்வாவோட வாழ்க்கையும் சேர்த்துதான் சொல்றேன். பாத்தீங்களா, நான் சொல்லல உங்க பொண்ணுதான் குறுக்க நிக்கும்னு. அப்பச்சி, அப்பச்சி உங்களுக்கு கெஞ்சி கேக்குற அப்பச்சி, என் மேல இருக்கிற கோபத்துல இவளை பிரிச்சிடாதே அப்பச்சி. நான் உங்க கால்ல அண்ணாமண்டி, எனக்கு செல்வா வேண்டாம் அண்ணாமண்டி. அப்படி போடு. புவனா, என்ன பேசுற நீ? ஆமா அண்ணாமண்டி, எனக்கு செல்வா வேண்டாம். அவரை என் மனசுல இருந்து தூக்கி எறிகிறேன். மாமா விருப்பப்படியே இந்த கல்யாணம் நடக்கட்டும். பயப்படாதீங்க, செல்வா மாமாவை மறக்க முடியாம நான் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன். எனக்கு எல்லாத்தையும் விட உங்க அப்பச்சியோட கௌரவம் தான் முக்கியம்.
எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க கொடுத்த வாக்க நம்பி நான் நிம்மதியா போறேன். போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷங்க. அண்ணாமண்டி உட்கார்ற. என்ன மன்னிச்சிரு சிதம்பரம். உன் கண்ணு முன்னாடியே உன் பையனை அடிச்சிட்டேன். என்னடா பேசுற நீ? அவனை அடிக்க உனக்கு முழு உரிமை இருக்குடா. நாம பண்ண தப்பே பாசத்தை அதிகமா கொடுக்கறது தான். அப்பப்போ பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் கண்டிப்பா காட்டியிருக்கணும். பாரு சிதம்பரம், நான் உங்ககிட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உன்னோட குடும்ப கௌரவத்துக்காக அமுதா வாக்கு கொடுத்து விட்டு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. அமுதாவுக்காக அந்த பொண்ணு தான் காதலியே தூக்கி போட்டுட்டா பாரு. உன் மகளுக்காக அந்த குடும்பமே உனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க பாரு. அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும். இதுல இருந்தே தெரிய வேண்டாம் உன் பொண்ணு போன இடம் தப்பான இடம் இல்லைன்னு. இந்த பாரு, அவ எடுத்த முடிவு தான் சரி. நீ அவளை தப்பா நினைக்காத. அமுதா மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு இருந்திருந்தா இன்னைக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் பெரிய விஷயமாவே தெரிஞ்சிருக்காது. டேய், அவளை மட்டும் கைவிட்டுறாதடா. நான் வரேன்டா. நாங்க எவ்வளவு எடுத்து சொல்லியும் உன் தம்பி அதை கேட்கிற மாதிரியே இல்ல. அவன் பண்றதுதான் சரின்னு நினைக்கிறான். உன் குடும்பத்து மேல புவனாக்கு இருக்கிற அக்கறை கூட அவனுக்கு இல்ல. இதெல்லாம் வயசு பண்ற வேலை. இந்த பர்மா, எனக்கு தெரிஞ்சு நீ எடுத்து சொன்னாதான் அவன் கேட்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு சூழ்நிலைய எடுத்து சொல்லி புரிய வைமா. அவன் ஏன் தம்பி மாமா, எப்பவுமே தப்பான முடிவு எதுவும் எடுக்க மாட்டான். நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அமுதா சீக்கிரமாவே அப்பிச்சு உன்னை ஏத்துப்பாரு. அவன் உன் மேல அவ்வளவு அதிகமா பாசம் வச்சிருந்தான். நீ அவனுக்கு உலகமாவே இருந்த. நீ போனதும் அவனுக்கு உலகமே இருண்டு போச்சு. அவனுக்கு உன் மேல இருக்கிறது கோவம் இல்லம்மா. நீ அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டேங்கிற வருத்தம் தான். ஐயோ, என்ன உல்டாவாகுது? திரும்ப இவதான் வேணும்னு பிரச்சனை பண்ணாத. உங்க காதலை விட எனக்கு என் அப்புச்சியோட கௌரவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அத நீதான் காப்பாத்தி கொடுக்கணும். அக்கா, உனக்கும் எங்க காதல் புரியல. அவ வாய் வார்த்தையா சொன்னல தவிர அவ மனசுக்குள்ள நான் இல்லைன்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க பாப்போம். செல்வா, நீ முடிஞ்சு போன விஷயத்த திரும்ப ஏன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற? ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை பத்தாதா? திரும்ப பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் எங்க குடும்பம் மொத்தமும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு வாக்கு கொடுத்திருக்கு. இங்க பாரு, அது மட்டும் இல்ல, என் அப்புச்சிய நான் திரும்பவும் தலகுனிய விட மாட்டேன். அவங்க நிச்சயம் பண்ண இடத்துலதான் உன் கல்யாணம் நடக்கும். பேசிட்டியாக்கா? எதுக்கா முடிஞ்சு போன விஷயம்? நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோம். நீங்க எல்லாருமே சேர்ந்து எங்களை பிரிக்க நினைக்கிறீங்க. டேய், நான் இவ்ளோ சொல்லியும் நீ திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. இங்க பாரு, உன் அப்பச்சிக்காகவும் உன் அம்மு அக்காக்காகவும் தயவு செஞ்சு இந்த காதல மறந்துரு. என் அமுதாவை பத்தி என்னமோ சொன்ன பார்த்தல்ல? அவ சொன்னது கேட்டுச்சுல்ல? அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுல இருந்து மாற மாட்டா. இந்த அப்புச்சிய அவ அவமானப்படுத்த மாட்டா. நீ தேவையில்லாம குழப்பிக்கிட்டு அவளை தப்பா பேசாத. போலாம் வா. அம்மா, சொல்லுமா, என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க உங்க பொருளை
வெளியே விட்டுட்டு வந்துட்டீங்க. இந்தாங்க. இது என்னன்னு தெரியுமா? இதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? பல லட்சம். இத நீ என்கிட்ட கொடுக்காம எடுத்துட்டு போயிருந்தீனா லட்சாதிபதியாயி சந்தோஷமா இருந்திருக்கலாம். நீங்க சொல்றது உண்மைதான். இது நான் எடுத்துட்டு போயிருந்தா நான் லட்சாதிபதி ஆயிருக்கலாம். ஆனா சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்திருக்க முடியாது. 1 கோடியோ 1 ரூபாயோ அது நம்ம உழைப்புல சம்பாதிச்ச காசா இருக்கணும். அப்பதான் சந்தோஷமும் இருக்கும், நிம்மதியும் இருக்கும். உனக்கு நன்றி சொன்னா அது ரொம்ப சின்ன வார்த்தை. நீ சந்தோஷமா நல்லா இருக்கணும். ஆஹா, நீ நிம்மதியா நல்லா இருக்கணும். என் மருமக மாதிரியே குணத்துல தங்கமா இருக்கா. ஏ உமா, இந்த ஆரம் நல்லா இருக்குல்ல? ஏ உமா, ஏய் ஏ உமா, என்னடி பண்ணிட்டு இருக்க? எம்புட்டு நகை அழகா இருக்கு, அத பாக்காம அந்த அமுத முகத்துல புன்னகைய பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆத்திரமா வருது. என் நெஞ்சுக்குள்ள எரிமலை வெடிச்சிட்டு இருக்கு. இதுல எந்த நகைய பாக்க? அவ கல்யாணத்துல பிரிஞ்சு போனவ செல்வா கல்யாணத்துல வந்து ஒட்டிக்கிட்டாளே அண்ணமண்டி. அப்புச்சியோட மனசை இப்படி மாத்திட்டாளே. என் நாத்தனாரோட கல்யாணம் முடியணும்னு தான் பொறுத்து போயிட்டு இருக்க. கல்யாணத்துக்குள்ள எப்படியாச்சும் அவளை அப்புச்சி முன்னாடி நம்ம அசிங்கப்படுத்தணும். அதை ஏன் உமா தள்ளி போடணும்? இன்னைக்கே பண்ணிடுவோம். வாய்ப்பு அமையாமலா போயிட போகுது. அதை எடுங்க. ஏ அமுதா, உன்னை மாட்டி விட நல்ல வாய்ப்புடி. ஏய், எங்கடி போற? உட்காரு. சூப்பர் டி. இதுதான் சரியான டைம். நான் அந்த கம்மல் எடுத்து அமுதா பேக்ல போட்டுறேன். அது அவங்க பேக் இல்ல, என்னோட பேக். என்னம்மா சொல்றீங்க? ஆமா சார், இது என்னோட பேக் தான். இவங்க தவறுதலா அதை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இல்ல இது ஏமா, பேக் எடுத்துட்டு வரும்போது பார்த்து எடுத்துட்டு வர மாட்டேன்? அதை கொடுங்க. முதல்ல எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்னோட கவனக்குறைவால உங்க எல்லாரையும் நான் சங்கடப்படுத்திட்டேன். சாரி சார். இத செலக்ட் பண்ணி பில்ல போட்டு கொடுக்கறதுக்கு முன்னால மறந்து என் பேக்ல போட்டுட்டேன். அத இவங்க தான் தெரியாம மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐ எம் வெரி வெரி சாரி.
இதுக்கும் பில் போட்டுருங்க. என்ன மேடம் நீங்க போய் சாரி கேக்குறீங்க? தெரியாம நடந்தது தானே மேடம். மேடம் இதுக்கு பில் போட்டுருவா இல்ல வேற மாடல் பாக்குறீங்களா? இல்ல இதுக்கே பில்ல போட்டு. சரி மேடம் பில் போட்டுறேன். தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சிருங்க, நீங்க கிளம்பலாம். போமா போய் பில் போடுமா. ஓகேங்க சார். ஏய் ஆர்டர் வந்துருச்சு. நீ என்ன அப்படி நியூஸ் பேப்பரை இன்ட்ரெஸ்டா படிச்சிட்டு இருக்க? உனக்கு தானே பசிக்குது, நீ சாப்பிடு, நான் பேப்பர் பார்க்கணும். ஏதோ பண்ணு. என்ன சாப்பிடுறீங்க? 2 டீ. சரிங்க. அத்தை டிஃபன் எதுனா சாப்பிட்டுட்டு அப்புறமா டீ சாப்பிடுங்க. வேணாத்தா, டீ மட்டும் போதும். நீ வேணா ஏதாச்சும் சாப்பிட? இல்ல அத்தை, எனக்கும் வேண்டாம். அப்போ 2 டீ மட்டும் தந்துருங்க. இவ அவங்க கூட படிச்சவளாச்சே, இங்க என்ன பண்றா? அத்தை, அந்த டேபிள்ல இருக்கால, அவதான் உங்க பையனோட கூட படிச்ச வாத்தியார். ஓ, இந்த பொண்ணுதான் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னியா? ஆமா. மேடம் இந்தாங்க. மேடம் வேற ஏதாவது வேணுமா இல்ல பில் போட்டுருவா? இல்ல பில் எடுத்து. தேங்க்யூ மேடம். நான் சாப்பிட்டே முடிக்க போறேன், நீ என்னடானா இன்னும் பேப்பர் படிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் ஜூஸ் குடி. உனக்கு தானே பசிக்குது, நீ சாப்பிடு, நான் குடிச்சுக்கிறேன். குடி. அந்த பொண்ணு யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கு. ஆனா அவன் என்னடான்னா முகத்தை மூடிட்டு இருக்கிறான். ஏதோ தப்பா இருக்கே. என்ன இது, அவங்க பேண்ட் செருப்பு மாதிரி இருக்கு. அவங்களேதான். ஓஹோ, சார் இந்த வேலை கூட பாக்குறாரா? அத்தை இந்த நிலைமையில இவங்களை பார்த்துட்டா அம்புட்டுதான். சீக்கிரமா கூட்டிட்டு போயிடணும். அத்தை போய் மாவு அரைக்கணும், நிறைய வேலை இருக்கு. வாங்க போலாம். வாங்க அத்தை. வாங்கத்த போலாம். என்னத்த, என்னாச்சு? இல்லம்மா, வாத்தியார் படிப்பு சாதாரண வேலை இல்ல, அது ஒரு தவம். அத பாக்குறவங்க தப்பு பண்ண கூடாது. சமுதாயத்தை ஒழுக்கமா மாத்துற அவங்களே ஒழுக்கக்கேடா நடந்துக்க கூடாது.
இத என்னன்னு கேட்டதா சரியா வரும். அத்தை அதெல்லாம் வேண்டாம். நீ நீங்க சும்மா இரு. நான் கேட்கணும். கேட்டே ஆகணும். வேண்டாம் அத்தை. அத்தை இத நான் சும்மா விட சொன்னா மாட்டேன். கேளுங்க. ஏண்டி என்ன நினைச்சிட்டு இருக்க? காலேஜ்ல படிக்கிற பையனை கூட்டிக்கிட்டு வெளியில சுத்திக்கிட்டு இருக்க? ஏண்டா அவதான் கூப்பிட்டானா எங்கன போச்சு உனக்கு அறிவு? ஐயோ கூடவே நீயும் பல்ல இழிச்சுக்கிட்டு போயிடுறதா? அத்தை எல்லாம் இவனை சொல்லணுமா? படிக்க காலேஜுக்கு அனுப்புனா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா பாத்தியா? என்னடா இது புது பழக்கம்? அத்தை அத்தை என்னத்த பண்றீங்க? அவங்க 2 பேரும் ஒன்னா படிச்சவங்க. இப்போ இவங்க தான் இவருக்கு பாடம் எடுக்கிறாங்க. ஏதாவது சந்தேகம் கேட்டிருப்பாங்க, இல்ல அவங்க உதவி கூட கேட்டிருப்பாங்க. அதான் அவங்க கூட வந்திருப்பாங்க. எஸ் ஆமா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்தது. அதான் இவன் கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன். வர வழியில பசிச்சுதான், அதான். அலமேலு, இன்னைக்கு நம்ம கடைசி பையன் செல்வாவுக்கு நிச்சயம் பண்றோம். இதுதான் நம்ம வீட்ல நடக்க போற கடைசி கல்யாணம். எல்லா பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு. இவனுக்கும் நல்லபடியா முடிச்சிட்டா பெத்த கடமை முடிஞ்சிரும். எனக்கு என்ன கவலைன்னா, இதெல்லாம் பாக்கறதுக்கு நீ இல்லையே. நீ எங்க கூட இல்லைன்னாலும் உன் நினைப்பு என்னைக்கும் கூட இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அமுதா கல்யாணத்துல நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் கொஞ்சம் சரியாகி நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துட்டா. நீதான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன் கவலைப்படுறீங்க? அதான் என் பொண்ணு அமுதா வந்திருக்கால, நான் இருந்து பாத்துக்க வேண்டியத அவ பாத்துப்பா. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என் பொண்ண நல்லபடியா பாத்துக்கணும். அவளை நீங்க எப்பவும் கோச்சிக்க கூடாது. என்ன அப்புச்சி, எப்படி இருக்கீங்க? அம்மா பேசுறாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? பொம்மி, நீ எப்படா வந்த? நான் எப்ப வந்தனா? ஏன் அப்புச்சி, இது மூக்கா இல்ல செட் ப்ராப்பர்ட்டியா? நான் வந்து அதிரசம் சுட்டு அந்த வாசத்துல ஊரே வந்து உங்க பொண்ணு அமுதா வந்து தின்னு இம்புட்டு நடந்து போச்சு. நீங்க என்னடானா எப்ப வந்தன்னு கேக்குறீங்க? நான் சுட்ட அதிரசம் வாசம் உங்க மூக்குல ஏறலையா? பிரச்சனை தலைக்கு மேல இருக்குமா, இதுல எங்க? என்ன பிரச்சனை? அதான் இந்த பொம்மை வந்துட்டால, எல்லா பிரச்சனையும் பறந்து போகும். அப்புறம் அப்புச்சி, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? என்ன பேசுற? அமுதா எப்படியோ அப்படிதான் நீயும். அப்புச்சி கிட்ட என்ன தயக்கம் சொல்லு. அமுதாவை நீங்க திரும்ப ஏத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி அமுதா மாப்பிள்ளையையும் நீங்க ஏத்துக்கணும். அமுதா கல்யாணத்துல நடந்த எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும் அப்புச்சி. அவங்க பக்கம் தப்பு இருந்தாலும் நாம தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும். புதுசா கல்யாணமானவங்களுக்கு நாம இது வரைக்கும் எந்த வரிசையும் சீரும் பண்ணதில்ல. முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்புச்சி. நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு நாம என்ன சீர் பண்ணிருக்கோம் சொல்லுங்க? அப்புச்சி, இந்தாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருமா.
இந்தாங்க. மாப்பிள நல்லா சாப்பிடுங்க மாப்பிள. சரி. என்ன சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. இருக்காதா பின்ன? என் மாமனார் செயின்லாம் போட்டு விருந்தெல்லாம் வச்சு அசத்திட்டாரு. அவரு விருந்து வச்சிட்டாரு. நீ எப்போ? சரியா கேக்கல. நான் எதுவும் சொல்லியே. அது இங்க பாருங்க, அப்புச்சி தான் உங்களை ஏத்துக்கிட்டாங்க. நான் இன்னும் உங்களை ஏத்துக்கல. ஓ, நீங்க எப்போ படிச்சு வாத்தியார் ஆகுறீங்களோ அப்பதான். புரியுதா? புரியுது புரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்ன சிதம்பரம் ஐயா, சென்டிமெண்ட் காட்சி முடிஞ்சது. அடுத்தது ஆட்டம் பாட்டம் தான். அடுத்தது அமுதாவும் பொண்ணி ரொம்ப நாள் கழிச்சு ஒன்னா சேர்ந்துருக்காங்க. ஒன்னா சேர்ந்து இப்ப ஆட்டா ஊரே எழுந்து நின்று ஆடும் பாருங்க. ஏன் நிக்கிறீங்க? ஆடுங்க, ஆரம்பிங்க. எங்க அப்பச்சிக்கு நேர்ல வந்து நிச்சயத்துல கலந்துகிட்டு வாழ்த்து சொல்லணும்னு தான் ஆசை. என்ன பண்றது, உடம்பு ஒத்துழைக்கல. அதான் என்ன ஒரு 8 போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வர சொன்னாங்க. ஏயா, ஒருத்தன் தட்டு மாத்தும் போது நிறுத்துங்கன்னு சொன்னா என்ன பிரச்சனைன்னு தமிழ்நாட்டுல டிவி பாக்குற அத்தனை பேருக்கும் தெரியும்யா. அதுவும் நிறுத்துங்கன்னு போலீஸே வந்து நிக்கும் போதே தெரிய வேணாம் ஏதோ பிரச்சனைன்னு. இந்த சின்ன விஷயம் கூடவா உனக்கு தெரியல? ஆமா, யார் நீ? நான் பொண்ணோட அப்பா. இதுவே உனக்கு தெரியல, அப்புறம் எப்படி அந்த பையன் பண்ண தப்பு உனக்கு தெரியும்? உங்க பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்ததான் இந்த காவல்துறை வந்திருக்கு. இந்த பையன் ரொம்ப தப்பானவன். இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப பழைய விஷயம்தான், இருந்தாலும் சொல்றேன். ஐயா, நீங்க சொல்றோம் சொன்னீங்களே, அத நான் சொல்லிடட்டுமா? ஆல் அரெஸ்ட். யோ மாப்பிள்ளை, யூ ஆர் அரெஸ்ட். கரெக்ட்டா? கரெக்ட். பையன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை ஏமாத்திருக்கான். வரதட்சணை கொடுக்க முடியல, அவளை கழட்டி விட்டு இப்ப வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ண போறான்னு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா.
இதுக்கெல்லாம் என்னென்ன செக்ஷன் தெரியுமா? வரதட்சணை கொடுமை செக்ஷன் 498. பெண் கொடுமை செக்ஷன் 498A. மன உளைச்சல் செக்ஷன் 498C. என்ன அப்போ நான் திருட, இப்போ நெஜ போலீஸ்கா? இப்ப ஞாபகம் வந்துச்சா? நான் அடிச்ச கிட்டி புள்ள ஆவுன்னா உங்க வீட்டுல தானே வந்து விழும். என்ன உங்க அப்புச்சி தான் அதை தரவே மாட்டாரு. நீ தானக்கா அவர்கிட்ட கெஞ்சி வாங்கி தருவ. இப்ப ஞாபகம் வந்துச்சா? ஆமா, நீங்க என்ன பண்ற? இங்க நிச்சயம் எல்லாம் நடக்காதுக்கா. நீ வீட்டுக்கு போய் சீரியல் பாரு. நிச்சயம் எல்லாம் கன்ஃபார்மா நடக்காது. ஆமா, நீ பையன் வீடா பொண்ணு வீடா? நான் பையனோட அக்கா. ஐயோ, பையன் வீடா போச்சே. மன்னிச்சிருக்கா தம்பி, மன்னிச்சிருப்பா. என்னதான் நமக்குள்ள பந்தம் பாசம் இருந்தாலும், உன் தம்பியாவே இருந்தாலும் எனக்கு பாசத்தை விட கடமை தான்க்கா முக்கியம். இந்த காக்கிய போட்டுட்டா பார்த்தி கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அச்சம், நாணம், அது இது அவ்வளவுதான் சார். என்ன உளர்ற? புலவுல வந்து சார் போங்க. சார் வந்து ரொம்ப நேர்மையானவரு. அரஸ்ட் தான், ஜெயிலு தான். இன்ஸ்பெக்டர், யார் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணது? யார் சொல்லி முதல்ல இங்க வந்தீங்க? நல்லது நடக்கிற இடத்துல சும்மா வந்து நேரத்தை வீண் அடிக்காதீங்க. ஆமா, நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம சும்மா ஜீப் எடுத்து சுத்திட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கியா? நான் விசாரிக்க வேண்டிய கேஸ் நிலுவையில நிறைய இருக்கு. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கையாச்சுன்னு முன்னுரிமை கொடுத்தா மக்கள் ஒவ்வொரு நாளும் சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியா இருக்கிறதுக்காக தன்னோட நிம்மதியை தொலைச்சிட்டு நிக்கிறவன் தான் இந்த போலீஸ்கார. ஐயா, பஞ்செல்லாம் வேண்டாம் ஐயா. முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு சொல்லுங்க. அட இவ்ளோ நல்ல கேள்வி இம்புட்டு லேட்டா கேக்குறியம்மா. கம்ப்ளைண்ட் கொடுத்தது புவனா. அம்மா, இங்க யாரு புவனா? பாத்தீங்களா அப்பச்சி, பாத்தீங்களா? வண்டி எடுங்கண்ணா. உங்களுக்கு தான் குற்றவாளியோட நம்பர் தெரியும்ல, ஏன் சார் அத என்கிட்டயாவது சொல்லலாம்ல? யார் சார் அது? அது யாரா வேணா இருக்கலாம். உங்க அப்புச்சியா இருக்கலாம், கூட்டத்துல ஒரு பொண்ணு திருன்னு முழிச்சிட்டு இருந்தாலே அந்த பொண்ணா இருக்கலாம், ஏன் நீங்களா கூட இருக்கலாம், இல்ல கட்டிக்க போற பொண்ணா இருக்கலாம், ஏன் அது ஐபிஎஸ் மிஸ்டர் விஜயகுமாரா கூட இருக்கலாம், இல்ல ஒருவேளை அது இன்ஸ்பெக்டர் ரா பார்த்திபனா கூட இருக்கலாம், அது நானா கூட இருக்கலாம். ஏமா, சீனே முடிஞ்சு போச்சு. அப்புறம் அது யாரா இருந்தா உனக்கு என்னம்மா? போமா, போய் கலவரம் பண்ணாம கல்யாணம் முடிக்கிற வழியை பாரு. பஞ்சு வேணாம் அதானே? எங்கேயோ போயிட்டீங்களே. நான் எங்கேயும் போல, நீ ஸ்டேஷனுக்கு வா, உனக்கு இருக்கு. வரட்டுமா? எம்புட்டு துணிச்சல் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்ப? அப்புச்சி அவமானப்படுத்துறதுல அம்புட்டு சந்தோஷம் உனக்கு. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா குமரேசன் குடும்பத்துல இருந்து தேவையில்லாத பிரச்சனை வரும். இதனால உமா வாழ்க்கையும் தேவையில்லாம பாதிக்கும். இப்படி எல்லாத்துக்கும் பிரச்சனை வர ஒரு விஷயத்தை ஏன்டா இப்படி பண்ணணும்னு நினைக்கிற? உனக்கு உன்னோட ஒருத்தனோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் இல்ல?
நாங்க எல்லாருமே இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணிடணும்னு போராடிட்டு இருக்கோம். ஆனா நீ திரும்பவும் பிரச்சனை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. எல்லாரும் உங்க பிரச்சனையை தான் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களே தவிர எங்க வாழ்க்கையை யாராவது நினைச்சு பாக்குறீங்களா? யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் பூனா காலத்துல மட்டும்தான் தாலி கட்டுவேன். பாக்கலாம் என்ன மீறி எப்படி நடக்குதுன்னு. நானும் அப்புச்சிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தாம விட மாட்டேன். நானும் புவனாக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றாம விட மாட்டேன். நீங்க எல்லாரும் அவளை கார்னர் பண்ணி அப்படி சொல்ல வச்சிருக்கீங்க. நான் விட மாட்டேங்கா. என் புவனாவை இழக்க நான் தயாரா இல்ல. பாக்கலாம் பாக்கலாம் மோக்கா, எங்க காதல் ஜெயிக்குதா இல்ல நீங்க கொடுத்த சத்தியம் ஜெயிக்குதான்னு பாக்கலாம். பாக்கலாம். நான் உன்னை தூக்கி வளர்த்தவ. பாக்கலாம். என்ன திட்டத்தோட உள்ள வந்தீங்க? என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறீங்க? நல்ல காரியம் நடக்கும்போது நடுவுல புகுந்து நாரதர் வேலை பாக்குறதெல்லாம் உன் வேலை. நான் அதுக்கு வரல. நாரதர் வேலை பார்க்காம நாத்தனார் கல்யாணத்தை எப்படி சிறப்பா நடத்தணும்னு யோசி. நான் இங்க வந்ததே எங்க அப்புச்சி வாக்கு கொடுத்த இடத்துல செல்வாவுக்கு கல்யாணம் நடக்கணும். அவருக்கு என்னால அவமானமோ கலங்கமோ வந்துடக்கூடாது. இத நாங்க நம்பணுமா? திட்டம் இல்லாமலா இப்படி கூட்டமா வந்திருப்பீங்க? நிச்சயம் பண்ண அன்னைக்கே போலீஸ் எல்லாம் வர வச்சு கலாட்டா பண்ண. கடைசியில நீயே எதுவும் தெரியாத மாதிரி உங்க அப்புச்சி கிட்ட நல்ல பேர் வாங்கி சமாளிச்சிட்ட. இப்ப யார வர வைக்க போறியோ, என்ன பண்ண போறியோ? பாவண்டி உன் அப்புச்சி இன்னும் என்னெல்லாம் அசிங்கப்பட போறாரோ. உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது. இந்த கல்யாணம் அப்புச்சி ஆசைப்பட்டபடி நல்லபடியா நடந்து முடியும் பாருங்க. ஓ, அப்பதான் புரியும் நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு. நீங்களா வீணா ஒரு கற்பனை பண்ணாம நம்ம குடும்பத்துல ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அதை நினைச்சு சந்தோஷமா இருங்க. என்னால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. நான் அப்புச்சிக்கு கொடுத்த வாக்க மீற மாட்டேன். டேய் எங்கடா அவன்? உள்ள பாத்தியா? அங்க பாத்தியா நீ? தேடி பாத்துங்க. இங்க இல்ல. அங்கேயே பாத்துங்க. பின்னாடி தான்டா இருப்பா. வாங்கடா 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 போய் தேடி பார்க்கலாம். போனா சொல்லு போனா. அந்த கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்துட்டாங்கன்னு. போனா நீ நீ எங்க இருக்க? நம்ம ரூம் பின்னாடி தானே ஒளிச்சிட்டு இருக்க. சரி சரி சரி, நீ எதுவும் சத்தம் போடாத. நான் வந்துட்டே இருக்கேன், நீ பயப்படாத சரியா? நீ போனை மட்டும் ஆன்லயே வச்சுக்கோ சரியா? சரிண்ணே. ஏய் தூக்குறா அவளை. ஐயோ தூக்குடா தூக்குடா. போனா போனா டேய் ஏய் இவளை தூக்குடா. போனா போனா ஓய் புட்டா. தூக்குடா. போனா நீ பயப்படாதம்மா, நான் வந்துட்டே இருக்கேன்.
புவனா பதில் சொல்லு. இனி நாம அங்க போறது பெஸ்ட். இப்ப என்ன பண்றது? நீ ஏன் இதெல்லாம் பண்ண? சொல்லு செல்வா, ஏன் இப்படி பண்ண? சொல்லு, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? வேண்டாம் செல்வா, நீ ரொம்ப தப்பு பண்ற. நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. திரும்ப ஏன் இப்படி எல்லாம் என்ன கட்டாயப்படுத்துற? நம்ம குடும்பத்தை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு செல்வா. உங்க அம்மா அக்காவை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. உன் அப்பூச்சிக்கு பண்ண சத்தியத்தை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. எங்க குடும்பம் அவருக்கு கொடுத்த வாக்க பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. நான் எல்லாத்தையும் எவ்வளவு வாட்டி நினைச்சு பார்த்துட்டு போவனா? நீ சொல்ற நினைப்பை விட எனக்கு ஓன் நினைப்பு தான் மனசு பூரா நிறைஞ்சு கிடக்கு. உன்னை இழக்க விரும்பல போனா. எனக்கு நீ வேணும் போனா, வேணும். ஐயோ, லூசு மாதிரி பேசாத செல்வா. சொன்னா கேளு ப்ளீஸ். இது நம்ம வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம குடும்ப கௌரவமே அடங்கி இருக்கு. ப்ளீஸ் சொன்னா கேளு செல்வா, ப்ளீஸ். சாரி போனா, என்ன மன்னிச்சிரு. ஏய், இவளை இழுத்துட்டு போய் மேடையில் உட்கார வைங்க. செல்வா, இல்ல வா. செல்வா, சொன்னா கேளு செல்வா. டேய் வா. என்னடா இவன் டென்ஷனே இல்லாம இருக்கான்? அதான்டா எனக்கும் புரியல. ஏய், என்னடா நீ அவளை லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ண போற? யாரா சொன்னா நான் அவளை கட்டிக்க போறேன்னு? நான் ஆவித பரிமள பத்திர புஷ்பானி சமர்ப்பயாமே. ஐயா, பொண்ணு மாப்பிள்ளை வர சொல்லுங்க. முகூர்த்தத்துக்கு நாளை ஆயிடுத்து. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் துணி கொடுக்கணும். அமுதா, நீ போய் செல்வாவை கூட்டிட்டு வாமா. உமா, போய் தெய்வானை கூட்டிட்டு வாமா. சரிங்க மாமா. சூப்பர் சூப்பர், நல்ல பிளான்டா அது. என்ன சூப்பர் பிளான்? என்ன சூப்பர் பிளான்? உங்களை தான் கேக்குறேன். என்ன சூப்பர் பிளான்? ஒண்ணு இல்லக்கா, ஹனிமூன் எங்கன்னு கேட்டாங்க. அத பத்தி பேசிட்டு இருந்தோம். அதான் நல்ல பிளான்னு சொன்னாங்க. சரி சரி, நேரமாச்சு, கீழே கூப்பிடுறாங்க. ரெடி தானே? வந்துரு. சரி.
நல்ல வேலைடா நம்ம பேசினது அக்காவுக்கு கேட்கல. ஆமா மச்சான் கேட்கல. சரி ரெடி தானே எல்லாம்? ரெடி தான். யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பாத்துக்கோங்க. கண்டிப்பா. ஓகே சரி மச்சான் கிளம்பு. இது பொண்ணு கையில கொடுத்துருங்க. அப்பா அம்மா கிட்ட வாங்கிக்கோமா. இந்தாங்கோ இத மாப்பிள்ளை கையில கொடுங்க. நடக்க வாய்ப்பே இல்ல. நடக்கும் சொல்றீங்க. பாக்கியே இல்ல. டேய் இரு. டேய் செல்வா, நீ போடுற பிளான்னா ஒர்க் அவுட் ஆகாது. டேய் செல்வா, பேசாம ஸ்டேஜ்லயே சொல்லிரு, அதான் உனக்கு நல்லது. ஆமாண்டா, ஸ்டேஜ்லயே சொல்லிரு. டேய் ஏதாவது சொல்றா. ஐயா, முகூர்த்தத்துக்கு நாளை ஆயிடுத்தோ, பொண்ணு மாப்பிள்ளை வர சொல்லுங்க. உமா போய் பொண்ணை கூட்டிட்டு வாமா. சரிங்க மாமா. பழனி நீ போய் மாப்பிள்ளை கூட்டிட்டு வா. சரி அப்பச்சி. தேவக்கோட்டை ரங்குனார் பேத்தியும் குமரேசன் தெய்வானை மகளும் ஆகிய மெய்யம்மை என்கிற நான் கானாடு காத்தான் சிதம்பரம் ஐயா அவர்களின் மகன் செல்வாவை திருமணம் செய்து கொள்ள மனப்பூர்வமாக சம்மதி. பழனி என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? அவனை நாலு சாத்து சாத்தி அவன் கழுத்துல இருக்க தாலியை கழட்டி நம்ம பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட சொல்றான். போடா. நெஞ்செழுத்து இருந்தா இப்படி ஒரு காரியத்தை எங்களை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? என்ன காரியம் பண்ணிருக்க? யார் கொடுத்தா உனக்கு இந்த தைரியத்தை? சொல்றா, சொல்லு. ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? முத அறுத்தேரி. அவ கழுத்துல இருக்க தாலி முத அறுத்தேரி. அறுத்தேரிடா. அத முதல்ல அறுத்தேரிடா. முத அறுத்தேரி. ஏய்
இப்போ உனக்கு சந்தோஷமாடி? சொல்லு, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? பாருடி, அப்பச்சியோட மூஞ்ச பாருடி. இவருக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படிடி மனசு வந்துச்சு? ஏய் ஏண்டி, உன் அண்ணன் மட்டும் தான் சொல்றானா? உனக்கு எங்கடி போச்சு புத்தி? அவனை வேண்டான்னு சொல்லி நல்ல மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்திட்டல. காளிய கலெக்டரா? ஏய் நீயா கலெக்டரியா இல்ல நான் கலெக்டருமா? கலெக்டரா, சொல்றது கேளு. என் பொண்ணு போய் நான் பண்ணிட்டேடி. ஏய் கலெக்டர், என்னையா புள்ள வளர்த்திருக்க? அநியாயமா என் பொண்ணோட வாழ்க்கையில மண்ணலி போட்டுட்டீங்களே. இந்த மாமா உங்களை சும்மா விட மாட்டா. அடிச்சடிடி. ஏய், நீ சும்மா அமைதி அடிக்காதடா. தாலி அறுத்தடிடா. போடா. இல்ல நம்ம இதாரை வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. வேணாம் மாமா, மாமா ப்ளீஸ் வேணாம். உடைச்சிடலாம்டா. கடப்பாறை எடுத்துட்டு வா. என்னையா நடந்து போச்சு? உங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து போச்சுல்ல? ஏய், அந்த பொண்ணை முண்டச்சியாக்கி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. குமரேசன் இல்லடா. ஏய், பழனி போய் கடப்பாறை எடுத்துட்டு வா. பழனி வேணாம் இல்லையா? போடா. வேண்டாம், சொல்றது கேளுங்க. கேளாதீங்க. அத்தா, என்ன யோசிக்கிற? அப்பச்சி, நான் இப்போ வெளியே போறேன். என்னமா பேசுற? பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது. ஆனா அவங்க என்ன சொன்னாலும் யாரும் மறுத்து பேசிடாதீங்க. ஐயோ பழனி, யோ யோ நில்லியா? யோ ஏய், வேண்டாம், சொல்றது கேளுங்க. பாத்துடா. ஐயோ, ஏய் உள்ள என்ன பண்றாங்க அவங்க? எங்கோ தம்பி, அவனை வர சொல்லு. ஓ நாத்தனார் கழுத்துல இருக்கிற தாலியை கலட்டி என் பொண்ணு கழுத்துல கட்ட சொல்லு. இல்ல யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். ஏய், வழிய விடு. ஏய் என்னடி பண்ற? எல்லாத்தையும் பண்ணிட்டு உள்ள வச்சு காப்பாத்த பாக்குறியா? ஒழுங்கா அவங்கள வெளியே வர சொல்லு. அம்மா, இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி கொலவெறியோட எல்லாரும் இருக்கீங்க? ஆசைப்பட்டவங்க தானே ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. ஆமா, சேருவாங்க. ஆசைதான். ஏய் செல்வா, வெளியில வாடா. ஏய், வாடா வெளிய. வெளிய வாடா. ஏய், வர போறியா இல்லையா? வெளிய வாடா. வெளிய வாடா. வாடா, வெளியில வந்து தொலை. வெளியில வாடா. செல்வா, நீ வெளியில வரல. இப்ப வர போறியா இல்லையா? ஏய், என்ன கொல்ல வாடா வெளியில. பாரு, நான் வெளியே போறேன். நான் சொல்லாம நீங்க ரெண்டு பேரும் வெளியே வரக்கூடாது, புரிஞ்சதா? சரிங்க. வாடா வெளிய. வாடா. இப்போ எதுக்கு ஆளாளு கத்திட்டு இருக்கீங்க? நாம நினைக்கிற எதுவும் அப்படியே நடந்துராது. மேல இருக்கிறவன் என்ன நினைக்கிறானோ அது மட்டும்தான் நடக்கும். அதுதான் நடந்தது. நடக்கும். மேல இருக்கவனால நடந்தது இல்ல. தோ இங்க நிக்கறாளே, இந்த சதிகாரியோட எண்ணத்தால மட்டும்தான் நடந்திருக்கோம். அண்ணே, நீங்க தள்ளுங்க. முதல்ல அவங்கள வர சொல்லுங்க. குமரேசா, உன் கோபம் எனக்கு புரியுது. அப்பச்சி, பையனும் அந்த குடும்பம் பண்ண தப்புக்கு மாமா. பழனி, இந்த பெரிய மனுஷனை சப்போர்ட் பண்ணி எதுவும் பேசாதடா. ஏற்கனவே நான் ரொம்ப கோபத்துல இருக்கேன். மருமகளே, மாமா, திரும்ப இந்த வீட்டு படிவாசல மிதிக்க மாட்டேன்னு முடிவு எடுத்தது எங்க கூட வா. இல்ல உங்க அப்பச்சி தான் வேணும்னா இங்கேயே இருந்துக்கோ. என்ன மாமா பேசுறீங்க?
உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும்? ஏ உமா, என்னடி பேசிட்டு இருக்க? அவங்க தான் ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்காங்கன்னா சமாதானப்படுத்த வேண்டிய நீயே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அப்புச்சி பாவம்டி, நீயும் போயிட்டீனா அவர் மனசு உடைஞ்சு போயிடுவாரு. செல்வா, அமுதா சொல்றதா சரி, நீ உள்ள வா. போனா நீ வாமா. அப்பச்சி கிட்ட நான் பேசிக்கிறேன், வாங்க. டேய், என்னடா யோசிக்கிற? ஓ, தப்பு பண்ண தைரியம் இருக்குல்ல, மன்னிப்பு கேட்க தைரியம் இல்லையா? போடா செல்வா. நீ வா, வாமா, வாங்க. நீங்க என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல எங்க மாமா சொல்றதுதான் சரியான மண்டி. என்னடி வாடி போடா. இப்படிப்பட்ட மானகெட்ட குடும்பத்து வாசல்ல மிதிக்க வேண்டாம். வாடி. சமந்தி, சமந்தி கொஞ்சம் இருங்க. உமா, நீ சொல்லுடி. என்னடி சமந்தி, பண்ற? எடுத்து சொல்ல உங்க கிட்ட. பாத்தியாடி, புள்ளைய அடிக்கிற மாதிரி அடிச்சு சமாதானப்படுத்த ஆளுங்களை அனுப்பி இப்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறத. என்ன காரியம் பண்ற இளங்கோ? நான் அடிச்சு வீட்டை விட்டு விரட்டினவங்கள எதுக்கு மறுபடியும்